பேசும்பொழுது நாங்கள் வந்து திமுக விட்டு ராஜினாமா பண்ணி விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 அம்ச கோரிக்கை அவர் நிறைவேற்றுறேன், நான் ராஜினாமா பண்ணிட்டு விலகிறேன் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அதையும் போய் பாருங்கள். மே 18 அப்படி நாங்கள் நிகழ்வு தலைவருக்காக நம்ம எடுக்கிற அந்த நிகழ்வில் முடிவில் 10 அம்ச கோரிக்கை இன்றைக்கி இப்போ சொல்கிறார்ல, இதை வந்து போன வருஷம் மே 18 என்ன பண்ணியிருக்காரு அண்ணன் வந்து அதை சொல்லியிருந்தார். புரியுதா? அதை போய் பாரு. சும்மா வந்து அண்ணன் வந்து 1 தொகுதி 2 தொகுதி சேர்த்து கொடுக்கல, அதனால் வெளியே வந்துருக்காரு, வெளியே வந்து அமைச்சர்களை பற்றி பேசிகிட்டு இருக்காருன்னு ஒரு தேவையில்லாத ஒரு பொய்யான விஷயத்த, அதுவும் ஒரு ஆதாரப்பூர்வமாக அண்ணன் சொல்கிறார். புரியுதா? சட்டமன்றத்தில் இருந்ததுனால அவர் சில விஷயங்கள் சொல்கிறார். நீ வந்து ஒரு லெட்டர் பேடு கட்சி, நீ வந்து எங்கள் அண்ணனை பற்றி தரவுருவாக பேசுகிறதுன்றது வந்து சரியில்லாது. ஏன்னா அவர் பேசின காணொலி, அவர் டோன்லாம் அவர் பார்த்தாலே தெரியும். புரியல? எதுக்குமே அவர்கிட்ட என்ன கிடையாது, எதுவும் ஆதாரம் கிடையாது. சும்மா பொட்டா போக்கில் ஒரு சின்ன லாபி ஒன்று பண்ணுவாங்களே, யாராவது ஒன்று கேட்டால் அது சார்ந்த இருக்க அமைச்சர் பேசுவாங்களா, இப்போ அவர் சிவசங்கர் அமைச்சர் பேசிகிட்டு இருக்காரு பாருங்க, அந்தமாரி வந்து இவர் சம்மந்தமே இல்லாமல் சும்மா அந்த நடுவில் புதிர் ஒரு வீடியோ போட்டு பேசியிருக்காரு. இப்போ அந்த காணொலி எடுத்துட்டாரு. இப்போ நம்ம கால் பண்ணி பேசணும், கால் பண்ணோம், அவர் எடுக்கல. 2வது மெசேஜ் பண்ணியிருக்கோம், அது 2த்தையும் உங்களுக்கு நான் இதில் பண்ணுறேன். இனி வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேலுமுருகனையோ, நாங்கள் உயிராய் நேசிக்கும் தலைவர் பிரபாகரனை பற்றி அவர் ரொம்ப இழிவாக பேசியிருக்காரு. இதை இந்த காணொலி மூலமாக அவருக்கு எச்சரிக்கை தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கப்புறமும் தலைவர் பிரபாகரனையோ அண்ணன் வேலுமுருகனையோ பற்றி அவர் பேசினார்னா ஜி சிவா என்கிற அந்த ஒரு லெட்டர் பேடு கட்சி எங்கேயும் வந்து எந்த ஒரு செயலும் செய்ய முடியாத அளவுக்கு ஆகிடும். நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏதாவது உங்களுக்கு ஆதாயம் வேணும்னா நீங்கள் போய் காலை பிடிக்கிறீங்களோ இல்லை கையை பிடிக்கிறீங்களோ என்னவோ பண்ணுறீங்க, அது உங்களோட இது. அதுக்காக நீங்கள் உங்களுக்கு அங்கே ஆதாயம் வேணுன்றதுக்காக எங்கள் தலைவரையோ பிரபாகரன் அவர்களையோ அண்ணன் வேலுமணி அவர்களையோ ஏதாவது ஒரு காணொலி போட்டிங்கன்னா அதுக்கான தக்க பதிலடி அளிக்கப்படும். உங்களுக்கு உண்மையாலுமே திராணி இருந்ததுன்னா என்னோட தொடர்பு எண்ணிலேருந்து உங்களுக்கு நான் கால் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு கால் பண்ணுங்கள், விவாதிங்க. புரியுதா? நீங்களும் விவாதிங்க, நானும் விவாதிங்க. அந்த விவாதத்தையும் நான் எடுத்து பதிவிடுவோம். சரிங்களா? நன்றி. இனி வந்து இந்தமாரி தவறான செய்தியை பரப்பாதீங்க தலைவரை பற்றி. நன்றி.